இந்த நூற்றாண்டிலே ஒரு காரியத்தை நாம் நன்றாக காண முடிகிறது, மிக தெளிவாக காண முடிகிறது. அது என்னவென்றால், இந்த அறிவியல் அதிகமாக பெருத்து போக பெருத்து போக, மனிதனின் ஞானம் அதிகமாக பெருத்து போக பெருத்து போக, மனிதர்களுக்குள்ளாக பொதுவாகவே தேவனை குறித்த பயம் மிகவும் அதிகமாக குறைந்து வருகிறது. தேவனை குறித்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன காரியத்தை எல்லாம் செய்வார், அவருக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அவரை எப்படி நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை குறித்த பயம் இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில மிக அதிகமாக, அதுவும் இந்த நூற்றாண்டில வாழ்கிறதான இளைஞர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் அது குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆதியாகமம் 42 அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து வெளிப்படையாகவே சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒருவேளை நான் நம்ம வீட்டுல இல்லாம இருக்கலாம், ஒருவேளை இத்தனை வருஷம் நான் உங்க கூட இல்லாம இருந்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை அப்பா கூட போய் பலி செலுத்தி இருக்கலாம், அப்பாவுடைய தேவனை நீங்கள் அடிக்கடி தொழுது கொண்டு அவரை நினைவில் வைத்திருக்கலாம். நான் உங்களை விட்டு தூரம் இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நான் இன்னும் என் தேவனை மறக்கவில்லை, நான் இன்னும் என் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எங்க இருந்தாலும், எந்த நூற்றாண்டில வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நாம் வாழ்ந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை நாம் கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பயம் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக.